வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நவம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. ரொம்பவே வார்மான ஒரு நவம்பர் டேன்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக இந்த டைமில் 1 டிகிரி செல்சியஸ் தான் நார்மல் டெம்பரேச்சர் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். பட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொட்டுச்சு மத்தியானத்தில். ஸோ ரொம்பவே வார்மான டேன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன் திரு செல்வா வெற்றிவேல் அவர்களின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் டாப் ஆஃப் தி அவர். இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து US கனடா பார்டர் ரீஓப்பன் ஆனதை பற்றி தான். ஸோ அதில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் இதை வந்து எந்த மாதிரி எதிர்கொள்ளலாம் அப்படின்னுட்டு இந்த பார்டர்ஸில் இருக்கிற எல்லா மேயர்ஸுமே இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் முதல்ல நம்ம டாப் ஆஃப் தி அவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பிராட்ஃபோர்ட் பைபாஸ் ஹைவே புது ஹைவே கட்டுறதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் இன்றைக்கி திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவருடைய லிபரல் காக்கஸ் ஃபர்ஸ்ட் தடவையாக மீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் மீட்டிங் இன்றைக்கி தான் நடந்துகிட்ருக்கு. அண்ட் பார்லிமெண்ட் திரும்பி கூடுறது வந்து நவம்பர் 22ஆம் தேதி ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஸோ அதை பற்றி தான் கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷன் சாங், இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னையோட வெதர் ரிப்போர்ட், நாளைக்கு எப்படி வெதர் இருக்க போகுது, அண்ட் இன்றைக்கி என்னெல்லாம் மற்ற நியூஸுகள் கனடாவை பொறுத்த வரைக்கும் நடந்துச்சு அப்படின்றதையும் நம்ம நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஆன் தட் நோட் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவருக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி US கனடா பார்டர் வந்து ரீஓப்பன் ஆகிருக்கு. அதாவது US சைட் ரீஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கெனேடியன்ஸ் வந்து யூஎஸ்க்கு நான் எசென்ஷியல் ட்ராவலுக்குமே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னுட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ அட் மிட் நைட் டுடே ரீஓப்பன் பண்ணாங்க இந்த பார்டர்ஸை. அண்ட் 2 கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. யூஎஸை பொறுத்த வரைக்கும் வேக்சினேஷன் ப்ரூஃப் காமிச்சா போதும், நீங்கள் யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகலாம். பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா ரிட்டர்ன் ஆகும்போது, ஸோ கெனேடியன்ஸே வந்து யூஎஸ்குள்ளே இன்றைக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது PCR நெகட்டிவ் டெஸ்ட் வந்து ப்ரூஃபாக காமிக்கணும். இதில் என்ன சின்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த PCR டெஸ்ட் வந்து வித்தின் த பாஸ்ட் 72 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் PCR டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு டெஸ்ட். $100 $300 வரைக்கும் இதோட காஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட். செகண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ட்ரிப்புக்கு நீங்கள் இங்கேருந்து US போகிறீங்க, ஒரு 1 டே ட்ரிப், இல்லை ஒரு கேமை பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு 2 டேஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ண போகிறீங்க ஒரு வீக்கெண்டுக்கு அப்படின்னா 72 ஹவர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இங்கே அந்த PCR டெஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே என்ன யூஎஸில் மீட் பண்ண வேண்டியவங்களை மீட் பண்ணி கேமுக்கு போகணுமா போயிட்டு ரிட்டர்ன் வரலாம் அதே டெஸ்ட்டை காமிச்சு. ஸோ இந்த வகையில் உண்மையாகவே இந்த டெஸ்ட் எதுக்காக அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறிக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குது இந்த PCR நெகட்டிவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்றதுமே வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்குது. நான் எசென்ஷியல் ட்ராவல்ஸ் ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 பீப்புள் நீங்கள் போனீங்க அப்படின்னா $800 ஆல்மோஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன தான் இன்றைக்கி பார்டர் ரீஓப்பன் ஆனாலுமே மக்கள் வந்து ரொம்ப வாண்டடாக சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த பார்டர்ஸை தொட்டு இருக்கிற எல்லா ஊர்களோட மேயர்ஸ் வந்து வர்ச்சுவலாக இன்றைக்கி மீட் பண்ணி இந்த PCR டெஸ்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றத அவங்க பெரிய ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கை பற்றி தான் ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாம். I speak for all of us when I say we are thrilled that today marks the day when the United States will finally be welcoming its Canadian neighbors back over the border.
We celebrate that and look forward to that natural flow of traffic over the border that is so vital to border communities. But the unnecessary PCR test requirement for travelers crossing into Canada continues to be a barrier to this happening. And today, this group is calling on the Canadian federal government to drop the PCR test requirement. I now invite Congressman Brian Higgins to make comment. 6 months ago, the United States and the Canadian government failed their people in developing a consistent communication strategy relating to the very thing that all of us have been admonished to do, and that is follow the science, follow the facts, follow the data. And when you do, there is one clear conclusion. If you are fully vaccinated, you reduce the spread and severity of COVID. And those who did the right thing, both Canadian citizens and US citizens, on behalf of themselves, on behalf of their families, on behalf of their immediate neighbors and their binational neighbors, should be able to cross the border. The numbers that the congressman has provided really tell the entire story. I do believe that as long as we continue with this last wrinkle, we won't see the full appreciation of just how much the communities on both sides of this river really do count on one another. I'm hoping that some sensibility will be made from all of this, and that not only will we celebrate today, but in the short term, we'll be able to get back to the way it was back, as the congressman said, 2019, when we were able to enjoy free passage both ways, to see family, to see friends, to enjoy those places that really make living in a border community. And in terms of tourism, obviously, we understand tourism to be very important. And some people said you need to diversify your economy. Well, I agree, but it's very hard when you're right next to one of the great natural wonders of the world. We like to say the Coca-Cola of municipalities. It's one of the biggest brands on the planet. And imagine right now if tourism just stopped tomorrow, and that's exactly what happened. And I've spoken with many people who in tourism, we've been through a lot of things, and resilience is part of our DNA. We've been through 9/11, H1N1, SARS, mad cow, currency fluctuations, among many other challenges, but we always bounce back. This one seems to be induced by us, and it's preventable by us. We've got a chance, as Congressman Higgins said, we can undo some of the harm that we've done by removing a redundant test that doesn't make us any safer. It just adds costs and encumbers people's visits. But on the serious side, all the mayors have been dealing with the humanitarian considerations. Yes, there's economic and there's social considerations. It's the heart-rending stories of people that wanted to cross the border, to be at times of tragedy, at times of celebration. And the only thing that's going to be an impediment in the months ahead, unless the federal government on November 21st changes the rule, is the testing. ஸோ அஃப்கோர்ஸ் என்னதான் பார்டர் ரீஓப்பன் ஆனாலும் அதில் உள்ள நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸை வந்து ரொம்பவே கேஜ் பண்ணி தான் ட்ராவல் பண்ண முடிய ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த பாஸ்ட் 2 years சொல்ல போனோம்னா எவ்ரி இயர் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அகேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அகேன் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி மாறும், இந்த சுச்சுவேஷன் எப்படி மாறும்ன்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹோப் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியணும், பேக் டு நார்மலாக வரணும்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இன்னொரு முக்கியமான செய்தி இன்றைக்கி வெளிவந்தது வந்து டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிடிஏவை பொறுத்த வரைக்கும் புது ஹைவே கொண்டு வரது தான். பிராட்ஃபர்ட் பைபாஸ் இது வந்து 400 ஹைவே 400 அண்ட் ஹைவே 404 வந்து சிம்கோ கவுண்டி அண்ட் யார்க் ரீஜனில் வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் 400, 401, 404 இந்த 3 ஏரியாவுமே ரொம்பவே எப்பயுமே ஒரு கிரிட்லாக்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ஹைவே வந்து பைபாஸ் வந்து அந்த ஒரு கிரிட்லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் அதை பற்றி இன்னைக்கு நம்மளோட மேயர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். It's a plan that will attract investment, restore and create good jobs in our steel, auto, and manufacturing industries. It's a plan that will unleash the economic potential of our north as we build up homegrown supply chains for electric vehicles and battery manufacturing right here in Ontario.
attracting more investment, restoring good manufacturing jobs, unleashing our economic potential. None of that is possible without skilled workers. That's why our government is expanding job training. It's why we're encouraging more young people to enter the skilled trades, while breaking down the barriers that have stopped hardworking newcomers from finding good jobs because of unfair requirements for in-province experience. As we do so, we're also investing in Ontario's communities with better health care and stronger local infrastructure. Friends, it's all linked. Ontario's economy is a machine. If one part of that machine isn't working to its full potential, it holds us all back. But when Ontario was firing on all cylinders, well, world, watch out. There's no other place anyone would rather start a business, work, or raise a family. That's why our government is fully funding the construction of the Bradford Bypass. This project is a critical part of our plan that's building Ontario. The Bradford Bypass will be a new 4-lane freeway connecting Highway 400 in Simcoe County and Highway 404 in York Region. Communities in this area have been asking governments for years and decades for a solution to the worsening traffic congestion. But their voices fell on deaf ears of previous governments who turned their backs on commuters. Past governments, our opponents, they side with ideological activists who oppose any and all highways over hard-working families. For decades, they said no to building the roads and highways needed to address the needs of the province's growing population. That changes now. Today's announcement is more proof that our government is on that right track to say yes. Yes to putting shovels in the ground for new highways, so you don't spend hours and hours stuck in gridlock and can get home to your family that much sooner. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 6473908969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் அடுத்த செக்மெண்ட் கெனடிய வளம். ஸோ கெனடிய வளத்தில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி பேசணும்னு நினச்சது. இன்றைக்கி ஹெல்த் கனடா வந்து வெளியிட்டிருக்கிற டெத் ரேட், யூஸ்வலாக எவ்ரி இயர் வந்து டெத் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு நியூஸ் கான்ஃபரன்ஸில் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வழக்கம். பட் இந்த வருஷம் கொஞ்சமே மாறுபட்டு கோவிட்னால யூஸ்வலாக வரக்கூடிய டெத் ரேட்டை விட இன்னும் ஜாஸ்தி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு நியூஸ் செக்மெண்ட்டாக இன்றைக்கி வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஆல்மோஸ்ட் 19,000 மோர் டெத்ஸ் கோவிட்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 5.2% இன்க்ரீஸ் ரெகுலர் டெத் ரேட்டை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பேண்டமிக் வந்து ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு 2.5 years அப்படின்றது வந்து நிச்சயமாக நம்ம எல்லாருமே எதிர்கொண்டு தான் ஆகணும். பட் ஆஃப்கோர்ஸ் ஆன் த ஃப்ளிப் சைட் இதில் உள்ள ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் பண்ணியிருக்கிறதுனால அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங்ஸ் இந்த மாதிரியான பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ்னால யூஸ்வலாக இருக்கக்கூடிய டெத்ஸ் ஃப்ளூனால இல்லை மற்ற கமாலிட்டிஸ்னால வரக்கூடிய டெத்ஸ் வந்து குறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈதர் வே கிவ் ஆர் டேக் 19,000 மோர் டெத்ஸ் தென் எவ்ரி இயர் இந்த கோவிட் சமயத்தில் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விடயம். ஸோ இந்த டேட்டா வந்து ஐ திங்க் 2020 மார்ச்லேருந்து 2021 ஜூலை வரைக்கும் உள்ள டேட்டா, இந்த டைமை தான் கம்பேர் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. அகேன் கோவிடை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பட் இந்த நம்பர் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் நான் யோசிக்கிறேன். பிகாஸ் வேக்சினேஷனால் ரொம்ப ஒன்றும் பெருசாக வரதில்லை. எல்லாருக்குமே கோவிட் வந்தால் சின்ன ஒரு காய்ச்சலாவோ இல்லை சின்ன ஒரு சளியாவோ வந்துட்டு போயிடுது அப்படி இன்னுமே நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த நம்பர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அடுத்தது அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி அடுத்த செக்மெண்ட் கெனேடிய வளம். இதில் இன்றைக்கி வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களோட
லிபரல் பார்ட்டி லிபரல் காக்கஸ் வந்து முதல் முறையாக மீட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட அந்த ப்ரீவியஸ் எலெக்ஷன்லேருந்து இந்த ப்ரீவியஸ் எலெக்ஷன்லேருந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் லிபரலுக்கு வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி தான் அந்த ஃபுல் காக்கஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன மாதிரியான ஒரு பார்லிமெண்ட் அமைக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி என்டிபி அண்ட் லிபரல் கட்சிகள் வந்து இன்னுமே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த மாதிரியான இந்த லிபரல் பார்ட்டியோட மைனாரிட்டி கவர்மெண்ட் என்ன மாதிரி அவங்க முன் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத காத்திருந்து தான் பார்க்கணும். பார்லிமெண்ட்டோட முதல் கூட்டம் வந்து நவம்பர் 22. ஸோ only a couple more weeks, I think 2 weeks தான் இருக்குது, give or take. ஸோ அந்த வகையில் இந்த மீட்டிங் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மீட்டிங்கை பற்றியான ரிப்போர்ட்டை தான் இப்போ கெனடிய வழக்கில் பார்க்க போகிறோம். And I really want to start by welcoming back so many friends, but also welcoming so many new faces to this team. Welcome to those of you who were first elected in this election. I know all of you who are new to this room and to this caucus meeting have already had opportunities over the past number of weeks to get to know some of your colleagues. But I know that all of us are really excited about getting to know each of you as well, because this is truly an incredible team of people of all sorts of different backgrounds and parts of the country and stories and experiences who are able to come together to serve Canadians, to represent our communities from coast to coast to coast, to make sure that we are putting forward a vision for this country as ambitious as Canadians are themselves. I think that's one of the things that really came clear in this last election. Even as, yes, there were all sorts of challenges we faced. People were still struggling with COVID. People were sick and tired of having to deal with COVID and deal with so many things. And there was a lot of frustration out there. But at the same time, what we saw very, very clearly was people have a big appetite for bold ideas about a better future for this country. And it wasn't just in the federal election where we saw the response to childcare, $10 a day childcare right across the country, something that was picked up on just about every door as people were like, yes, we're actually going to do it. When I was at COP last week in Glasgow, we saw how much there is a need for countries willing to push even harder, even faster on the fight against climate change. And whether it's with the cap and reduction of emissions from the oil sands and oil and gas industry, whether it's being really strong on methane emissions, whether it's moving forward with an aggressive mandate on zero-emission vehicles and transforming our energy grid so that it's net zero by 2035. These are things that Canada is laying out there. This is what we're doing, and on top of that, we're one of the strongest voices out there calling for the world to move forward with a price on pollution, and the world is noticing. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens.
Life 100. Protect what matters the most to you, your family, and your business. கனடாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்னு யோசிச்சோம்னா மான்ட்ரியலோட எலெக்ஷனை பற்றி தான் சொல்லணும். மேயர் எலெக்ஷனில் வந்து வெலரி மான்ட்லான்டே மீண்டும் 2வது முறையாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான மெஜாரிட்டி வெற்றியாக இருந்திருக்கு. ஸோ 14 பாயிண்ட்ஸ் மோர், அதாவது 60,000 ஓட்ஸ் ஜாஸ்தி வாங்கி அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 52% ஓட்ஸ் ஜாஸ்தி 52% ஓட்ஸ் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு சிங்கிள் ஹேண்டட் விக்ட்ரியாக தான் பார்க்கப்படுகிறது. அண்ட் இவங்க போன முறை 2017 வின் பண்ணும்போது வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஸ்டின் பண்ணாங்க. ரொம்ப ஃப்ளூக்காக ஒரு நியூ ரூல் வரணுன்றதுக்காக இவங்க ஓட் பண்ணி வின் பண்ணதாக ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் இந்த தடவை அவங்க ரீஎலெக்ட் ஆகிருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்களோட வெற்றி பேச்சில் கூட அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, மான்ட்ரியல் ஓட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிளான புது மாதிரியான ரூலிங்க்கு தான் அவங்க எதிர்பார்த்து இந்த தடவை செகண்ட் டைமும் நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்போனால் கியூபெக்கோட எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பார்க்கணும். ஸோ அகேன் ஒரு பெண்மணி மேயர் ஆகியிருக்காங்க 2வது முறையாக. கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு தான் சொல்லணும். அண்ட் ஹோப்ஃபுல்லி நல்லபடியாக இந்த ஒரு அவங்களோட டேர்மையும் அவங்க முடிச்சாகணும். அகேன் வெலரி பிளான்டே மான்ட்ரியலோட புது மேயர் செகண்ட் டைமாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எலெக்ஷன்ஸில் உள்ள வின்ஸாக இருக்கட்டும், பார்டர் கிராசிங் ஓப்பனிங், இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கலி இது வந்து எப்படி நம்மளை பாதிக்குது அப்படின்ட்டு எவ்ரி டைம் நம்ம யோசிச்சுட்ருக்கிற ஒரு விஷயமா இருக்கும்போது இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுமே நம்மளோட எக்கனாமிக்கல் சேஞ்ச் ஓவர் இந்த கோவிட் பேண்டமிக்கு அப்புறம் எப்படி பாசிட்டிவாக போகுதா அப்படின்ற கேள்விக்குறியோட இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 191 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ரொம்ப காலமாகவே வந்து மினிமம் வேஜஸ் பற்றியான நிறைய விஷயங்கள் என்றைக்குமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸுக்கு வந்து மினிமம் வேஜ் வந்து என்றைக்குமே கொஞ்சம் லோவர் ரேஞ்சில் தான் இருந்தது. இது வரைக்கும் வந்து அவங்களோட மினிமம் வேஜ் வந்து 12.55 இந்த மினிமம் ரேஞ்சிலேருந்து இப்போ வந்து Jan 1 பர் ஹவர் $15 மினிமம் ரேஞ்சாக இது வந்து ரேஸ் பண்ணப்படும் அப்படின்ட்டு ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா யூஸ்வலாக சர்வர்ஸோட பே பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்கிறது வந்து அவங்களுக்கு டிப்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து மினிமம் வேஜாக இருந்தாலும் தே வுட் ஸ்டில் பி மேக்கிங் அப் இனஃப் மணி அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். பட் இப்போ வந்து இந்த மினிமம் வேஜ் இன்க்ரீஸ்க்கு அப்புறம் நிறைய பார்டெண்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்வீஸ் அண்ட் பார்டெண்டர்ஸ் வந்து இது வந்து எங்களோட பேயை வந்து ஒரு நெடுநிலை கொண்டாந்துடும். ஸோ ஒரு பேஸ் லைன் வந்துடும் $15 பட்சத்தில். அண்ட் டிப்ஸ் வந்து இட்ஸ் மோர் அபவுட் சர்வரோட பார்டெண்டரோட சர்வீஸை பொறுத்து உங்களோட டிப்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஒரு மினிமம் டிப் அமௌண்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை.
அந்த சர்வரோ இல்லை பார்டெண்டரோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சர்வீசஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ அதுக்கான டிப்ஸை மட்டுமே நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அகேன் Jan 1 இவங்களோட மினிமம் வேஜ் வந்து $15 புஷ் ஓவர் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான் சொல்லணும். ஏன்னா இப்போதைக்கு ஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்ட் சர்வீஸ் பார்டெண்டர்ஸ் இவங்களுக்கு வந்து ஜாப் வைஸ் ரொம்பவே ஒரு டவுன் சைடில் தான் இருந்துகிட்ருக்காங்க இப்போ ஒரு 2 இயர்ஸாக. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப ஹை இன்க்ரீஸ் அப்படின்ற பட்சத்தில் இந்த மினிமம் வேஜ் இன்க்ரீஸ் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த செக்மெண்ட் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் கலையரங்கத்தில் அழகான கெனேடிய ப்ரொடக்ஷன் as usual. அண்ட் இந்த பாடலை பாடியிருக்கிறவங்க ஜோவிதா. அண்ட் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறவங்க வந்து குமரன் மாஸ்டர். இவங்க வந்து சூப்பர் லீட்ஸ் மியூசிக் குரூப்போட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் குரூப். ஸோ நீங்கள் யூடியூப்பில் சூப்பர் லீட் மியூசிக் குரூப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்களா இவங்களோட பல வீடியோஸை பார்த்து ரசிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கலையரங்கத்தில் ஜோவிதா பாடும் இந்த பாடலுக்கு கிட்டார் இசை குமரன் மாஸ்டர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம்.
பொழுதும் விடிந்தது கதிராலே சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே. Thank you so much for your continuous support and for watching this video. Please like, comment, share, and subscribe. Thank you. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். கேர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீசஸ் சென்டர், மார்க்கம் சைனீஸ் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச், இஸ்லாமிக் சொசைட்டி ஆஃப் மார்க்கம், YMCA டிரைவ் த்ரூ. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108, www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. கிளாரிட்டன் மஷ்ரூம் கம்பெனி, இது வந்து ஒட்டவாவை பேஸ் பண்ணியிருக்கிற கம்பெனி வந்து ஒரு ரீகால் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்டீரியா கண்டாமினேஷன்னால் இவங்களோட நேம் பிராண்ட், அதாவது கார்ல்டன் பிராண்ட் ஸ்லைஸ்ட் ஒயிட் ஆர்கானிக் mushrooms, sliced ceremony mushrooms, அதாவது brown mushrooms, and PC organic brand sliced mushrooms. ஸோ இந்த 3 வகையான mushrooms with best date before November 8th. இந்த டேட்டுக்கு உட்பட்ட மஷ்ரூம்ஸ் வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க ஹெல்த் கேனடா. எதுக்குன்னா லிஸ்டீரியா கண்டாமினேஷன்னால. இது வரைக்கும் எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இதனால் ரிப்போர்ட் ஆகலை. பட் இந்த கண்டாமினேஷன் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரியில் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிஸ்டீரியா கண்டாமினேஷனோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபுட் பாய்சனிங் சிம்டம்ஸ் தான். வாமிட்டிங், நாசியா, பர்சிஸ்டன்ட் ஃபீவர், மசில் ஏக்ஸ், சிவியர் ஹெட்ஏக், நெக் ஸ்டிஃப்னஸ். ஸோ இதெல்லாம் இருந்தால் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா க்ரோசரி ஸ்டோரில் ரிட்டர்ன் பண்ணுற முடிஞ்ச இடத்துல ரிட்டர்ன் பண்ணுங்கள். இல்லை த்ரோ அவே பண்ண முடிஞ்சால் பண்ணிவிடுங்க. ஏன்னா அகேன் நான் சொன்ன மாதிரி இதோட சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் சிவியர். ஸோ வாட்ச் அவுட். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அடுத்ததாக வெதர். இன்றைக்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு டேவாக இருந்துச்சு. பியூட்டிஃபுல் ஃபால் சீசன் மாதிரி. பட் என்ன ஒன்று, நவம்பரில் இவ்வளோ வார்மாக இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். மோஸ்ட்லி செப்டம்பர் சீசனிங் வெதர் மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் 17 டிகிரி செல்சியஸ். நாளைக்கு டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் வார்மாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். பட் மற்ற முக்கியமான சிட்டிஸ்லேயுமே வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி.
நிறைய செய்திகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் நிறையவே நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் கனடாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கொலம்பியா குரூப்பின் குட் ஈவினிங் கனடாவில் அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட் பார்க்குறோம். இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். லிபரல் அரசாங்கத்துக்கும் புதிய ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான கூட்டணி குறித்த யோசனையை லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் நிராகரித்துள்ளார். லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் மார்க் ஹாலண்ட் இந்த கூட்டணி குறித்த யோசனையை இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நிராகரித்துள்ளார். அனைத்து கட்சியுடனும் தமது அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதாக கூறிய ஹாலண்ட் இந்த பேச்சுவார்த்தைகளில் கூட்டணி குறித்து யோசனைகள் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது லிபரல் சிறுபான்மை அரசாங்கத்துக்கு NDP கட்சி ஆதரவு வழங்கியது. எதிர்வரும் 22ஆம் தேதி கனேடிய நாடாளுமன்ற சட்டசபை அமர்வுகள் மீண்டும் ஆரம்பிக்கின்றன. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் இன்று முதல் தடவையாக லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது என்று குறிப்பிடத்தக்கது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நில எல்லை நள்ளிரவு முதல் மீண்டும் திறக்கப்பட்டது. மார்ச் மாதம் 2020ஆம் ஆண்டுக்கு பின்னர் முழுமையாக தடுப்பூசி போட்ட கனேடியர்கள் அத்தியாவசியமற்ற பயணத்துக்காக இன்று அமெரிக்காவுக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவுக்கு பயணிக்கும் கனேடியர்கள் கோவிட்டுக்கு எதிராக முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளதை ஆதாரத்தை வழங்க வேண்டும். மீண்டும் கனடாவுக்கு வரும்போது வருகைக்கு முந்தைய கோவிட் மூலக்கூறு சோதனை முடிவை வழங்க வேண்டும் என கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குடியுரிமை மற்றும் தடுப்பூசி நிலைமையை பொருட்படுத்தாமல் இந்த சோதனை முடிவை வழங்க வேண்டும் எனவும் இந்த முடிவுகள் 72 மணி நேரம் செல்லுபடியாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இன்று முக்கிய தரை எல்லை கடப்புகளில் அமெரிக்காவுக்கு செல்லும் பயணிகள் சில பகுதிகளில் 3 மணி நேரம் வரை காத்திருக்க நேரிட்டது. புதிய விதிகள் அமலுக்கு வந்து சிறிது நேரத்திலேயே பஃப்லோ மற்றும் நயக்ரா நீர்வீழ்ச்சி இடையே பீஸ் பாலத்தில் காத்திருப்பு நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலாக எட்டியது. அல்பர்டா எல்லை நகரமான கூட்ஸில் நில எல்லையை கடப்பதற்கான காத்திருப்பு நேரம் காலை வரை படிப்படியாக நீண்டது. கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்தின் தரவுகளின்படி இன்று மதியத்துக்குள் நில எல்லையை கடப்பதற்கு வாகனங்கள் 4 மணி நேரம் வரை காத்திருந்தன. கியூபெக்கில் உள்ள நில எல்லை வழியாக செல்ல 3 மணி நேர தாமதம் இன்று மதியம் எதிர்கொள்ளப்பட்டது. 8891 கிலோமீட்டர் நீளமுள்ள கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான எல்லையில் மொத்தம் 100க்கும் மேற்பட்ட நுழைவு கடைவுகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்று காரணமாக 19,000க்கும் அதிகப்படியான இறப்புகளை பதிவு செய்துள்ளதாக கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் கோவிட் ஏற்படுத்திய கொடிய தாக்கத்தை இன்று வெளியான அறிக்கை எடுத்து காட்டுகிறது. தற்காலிக தரவுகளின்படி மார்ச் மாதம் 2020 மற்றும் ஜூலை மாதம் 2021க்கு இடையில் எதிர்பார்க்கப்பட்டதை விட சுமார் 19,488 அதிகமான கனேடியர்கள் இறந்துள்ளார்கள். தொற்று நிகழாததை விட இது 5.2% அதிகப்படியான மரணங்களாகும். 2020ஆம் ஆண்டின் வசந்த காலத்திலும் இலையுதிர் காலத்திலும் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் நிகழ்ந்துள்ளன. ஒன்டாரியோ மாகாணம் இன்று ஒரு புதிய தடுப்பூசி மைல்கல்லை பதிவு செய்துள்ளது. இன்றுடன் ஒன்டாரியோவில் 85% தகுதியானவர்கள் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளனர். 12 மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயதுடைய தகுதியுள்ளவர்களில் 85% பேர் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டவர்களாக கருதப்படுவதாக மாகாணம் அறிவித்திருக்கிறது. அவர்கள் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுள்ளதாகவும் மாகாணம் அறிவித்திருக்கிறது. இது 11 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் அல்லது ஒன்டாரியோ மக்கள் தொகையில் 75%க்கும் சமமாகும். டெல்டா மாறுபாட்டின் பரவலை தடுக்க தகுதியான ஒன்டாரியோ வாசிகள் 90% பேர் முழுமையாக தடுப்பூசி போட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதேவேளை இன்று ஒன்டாரியோவில் 480 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகின. இதன் மூலம் 3 நாட்களுக்கு முன்னர் தொற்றின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க சரிவு இன்று பதிவாகியுள்ளது.
கடந்த 3 நாட்களில் ஒன்டாரியோவில் 500க்கும் மேற்பட்ட தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை 636 பேருக்கும், சனிக்கிழமை 508 பேருக்கும், வெள்ளிக்கிழமை 563 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இன்று ஒன்டாரியோவில் நாளாந்த தொற்றின் 7 நாள் சராசரி இப்பொழுது 476 உள்ளது. இது கடந்த வாரத்தில் 371 இருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று மேலும் 2 இறப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒன்டாரியோவில் கோவிட் தொடர்பான மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 9900 பேர் அதிகரித்துள்ளது. யோக் பிராந்திய காவல்துறையினர் தொடர்ச்சியான விசாரணையை தொடர்ந்து 22 வயதான தமிழர் ஒருவர் மீது மேலும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளனர். டொரண்டோவைச் சேர்ந்த 22 வயதான பாபிசன் வில்வராஜா மீது இந்த குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. உயர்தர சொகுசு வாகனங்கள் மற்றும் ஆயுதமேந்திய கொள்ளைகள் தொடர்பான வாகன திருட்டுகள் குறித்த விசாரணைகளில் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. சந்தேகத்துக்குரிய வாகனமான 2017 மெர்சிடஸ் C43 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 7 கொள்ளைகள் மற்றும் 5 வாகன திருட்டுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வில்வராஜா நியூ மார்க்கெட்டில் உள்ள நீதிமன்றத்தில் 2019ஆம் ஆண்டில் இதேபோன்ற குற்றங்களை எதிர்கொண்டார். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு கூடுதல் குற்றச்சாட்டுகள் பதிவாகின. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. ஸோ கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா இன்னைக்கு நவம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை இதோட நிறைவுக்கு வருகிறது. கண்டிப்பாக நிறைய முக்கியமான செய்திகள் இன்றைக்கி நம்ம விலாவரியாக ஆராய்ஞ்சு பார்த்தோம். மீண்டும் இதே மாதிரி நிறைய முக்கியமான செய்திகளோட நாளைக்கு உங்களை சந்திப்போம். பட் அந்த வகையில் எங்களோட இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட பார்வையை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட யூடியூப் சேனல் மூலமாகவோ இல்லை எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் மூலமாகவோ நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆன் தட் நோட் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவேற்க வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.